குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் தமிழ் கவிதா மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நடிகர் திலகம், அதாவது 12ஆம் வகுப்பு 6வது இயரில் உள்ள நடிகர் திலகம். நடிகர் திலகம்னோடனே உங்களுக்கு யாரை நான் சொல்ல போகிறேன், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நடிகர் திலகம் என்று போற்றப்படக்கூடிய சிவாஜி கணேசனை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவரை பற்றி என்ன மாதம் அப்படி பெருசாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், திலகம் அப்படின்னு சொல்லும்போதே என்னது, திலகம் அப்படின்னா நம்ம குங்குமத்தை திலகம்னு சொல்லுவோம். அப்போ அந்த குங்குமம் எப்படி மற்றவர்களின் பார்வைக்கு அப்படியே பளிச்சுன்னு தெரியுதோ, அதை போன்ற மனிதர் தன் உணர்ச்சிகளை தன்னுடைய உடல் அசைவுகள் மூலமும் முக பாவனைகள் மூலமும் தான் என்ன செய்தியை சொல்ல வரோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா மிகைப்பட சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் தான் யாரு அப்படின்னு சொன்னா கலைஞர். கவிஞர் கிடையாது, கலைஞர். அவர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம நடிகர் திலகத்தை சொல்கிறோம். எந்த கதாபாத்திரம் கொடுக்குறோமோ அந்த கதாபாத்திரமாகவே மாறக்கூடிய தன்மை படைத்தவர். சரிங்களா? அதனால தான் இவரை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நடிகர் திலகம் என்று போற்றுகின்றனர். அப்போ நம்ம ஒரு செயலை நம்ம கையில் கொடுக்கும்போது அந்த செயலுக்கு நம்ம எப்படி நம்மளை அதில் இணைத்து கொள்ள வேண்டும், பொருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நன்கு உணர்ந்த ஒரு மனிதர், மாமனிதர். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அவரை போல நாமளும் ஒரு செயல்ல இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த செயல் வெற்றி அடைவதற்கு நம்மால் இயன்ற காரியங்களை செய்து வெற்றி பெற வேண்டும். சரிங்களா? அததான் இந்த நடிகர் திலகம் நமக்கு அறிவுறுத்துகிறார். சரிங்களா? அப்படிப்பட்டவருடைய சில கருத்துக்களை நம்ம இப்ப இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பாடப்பகுதி யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொன்னா பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, இந்த கட்டுரையை எழுதியிருக்கார். சரிங்களா? இப்பாடப்பகுதி மலையாள கவிஞரும் நடிகருமான பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதிய சிதம்பர ஸ்மரண என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சிதம்பர ஸ்மரண என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இவர் எர்ணாகுளம் மகாராஜா கல்லூரியில் ஆங்கிலத்தில் பட்டம் பெற்றவர். இந்த பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு என்னது, எர்ணாகுளம் கல்லூரியில ஆங்கிலத்துல பட்டம் பெற்றவர். இவரின் இந்நூலை KV சைலஜா சிதம்பர நினைவுகள் என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். KV சைலஜா என்ன செஞ்சிருக்காங்க, சிதம்பர நினைவுகள் அப்படிங்கிற தலைப்புல எதுல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா தமிழ்ல எழுதியிருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம இந்த சிவாஜி கணேசனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில குறிப்புகளை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நடிப்புலகின் சக்கரவர்த்தி என எல்லோரும் வியக்கின்ற மகத்தான நடிகர் சிவாஜி கணேசன். நம்ம நடிப்புலகில் சக்கரவர்த்தினா யாரு? அரசர்களை தான் வந்து சக்கரவர்த்தி, கொடிகட்டி ஆளக்கூடிய தன்மை படைத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு புகழ் பெற்ற நடிப்புலகின் சக்கரவர்த்தி. இந்த நடிப்புலகுல இவரை போன்ற ஒரு மனிதர் இனிமே தோன்றுவது அப்படிங்கிறது அரிதானது. அப்படிங்கிறதுனாலதான் நடிப்புலகின் சக்கரவர்த்தி என எல்லோரும் வியக்கின்ற மகத்தான நடிகர் சிவாஜி கணேசன் தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்திற்கு உயிர் அழித்து தன் வசனத்தாலும் உடல் அசைவுகளாலும் உருட்டு விழி நகர்வாலும் காண்பவர்களை கட்டி போட்டு விடுகின்ற கலைஞர். சரிங்களா? அதை நான் ஏற்கனவே சொன்னேன். முக பாவனைகளை வச்சே, தன்னுடைய உடல் அசைவுகளை வச்சே சிவாஜி நடை மாதிரி யாராலையும் நடக்க முடியாதுமாங்க. அது மாதிரி ஒரு நடை, அததான் சிங்க நடை. அப்படி உடனே நீங்க சிங்க நடைன்னு சிங்க நடை போட்ட அந்த பாட்டுக்கு போயிடாதீங்க. அந்த கர்ஜனை தோரணை, தனக்கே உள்ள கர்வத்தோட, அந்த கர்வம் வந்து மற்றவங்களால என்ன செய்யக்கூடியது, போற்றப்படக்கூடியது, அப்படிப்பட்டதாக இருந்துச்சு. அதனால அந்த உருட்டி விழி நகர்வாலும் காண்பவர்களை கட்டி போட்டு விடுகின்ற கலைஞர் யாரு அப்படின்னா சிவாஜி கணேசன். சரிங்களா? நவரச உணர்வுகளை தன் முக குறிப்புகளாலும் உடல் மொழிகளாலும் சிறப்பாக வெளிப்படுத்தி நடித்த மகா நடிகன். சரிங்களா? நவரசம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே நம்ம அந்த என் வகை மெய்ப்பாடுகள் சொல்ற மாதிரி நவரசம் அப்படின்போது 9 வகையான நவமணிகள்னா 9. அந்த 9 விதமான வித்தைகளை அப்படியே தன்னுடைய கலை உலகுக்கு அருளிய ஒரு மகா நடிகன் யார் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிவாஜி கணேசன். இத்தகைய சிறப்புகளை பெற்று தமிழ் திரையுலகின் அடையாளமாக விளங்கும் செவாலிய சிவாஜி கணேசன் பற்றி அறிவது நடிப்பு கலையை பற்றி அறிவதாகும். இந்த நம்ம நடிப்பு கலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். முழுசா என்ன செஞ்சிடலாம், நடிப்பு கலை